சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைலாக் கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது நிலைக்காது. வெற்றிக்கு ஷார்ட்கட் கிடையாது, ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். அம்மா கூலி வேலை செய்யறாங்க, குடிசை வீடுதான். அவங்க இப்போ சென்னை ஐஐடியில படிக்கிறாங்க. அடுத்து அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தணும்னு மாடல் ஸ்கூல் கொண்டு வந்தோம். இந்த பள்ளிகளில் படிச்ச ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய முன்னணி கல்வி நிறுவனங்கள்ல படிக்கிறாங்க. சில எக்ஸாம்பிள் சொல்றேன். சேலம் கல்வராயன் மலைப்பகுதியை சார்ந்த ராஜேஸ்வரி என்கிற பழங்குடியின மாணவியோட அப்பா கேன்சர்ல புற்றுநோய் காரணமா இறந்துட்டாங்க. அம்மா கூலி வேலை செய்யறாங்க, குடிசை வீடுதான். அவங்க இப்போ சென்னை ஐஐடியில படிக்கிறாங்க. அதே போல நாம கொண்டு வந்த மாடல் ஸ்கூல் மூலமா ஐஐடி பாம்பேல ஏரோஸ்பேஸ் இன்ஜினியராக படிக்க போயிருக்காங்க. யோகேஸ்வரி பத்தி கூகுள் பண்ணி பாருங்க. அவங்க அம்மா பட்டாசு தொழிற்சாலையில வேலை பார்க்கறாங்க, அப்பா டீ கடையில வேலை பார்க்கிறாரு. அவங்க இப்போ ஜேஇ தேர்வு பாஸ் பண்ணிட்டு மும்பையில படிக்கிறாங்க. இப்படி கடந்த 5 ஆண்டுகள்ல அரசு பள்ளிகளிலிருந்து தேர்வான ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கல்வி செலவை அரசு ஏத்துக்கிட்டு இருக்கு. நான் ஏன் இவங்களை பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொன்னேன்னு தெரியுமா? நம்ம திட்டங்களுடைய வெற்றி இம்பாக்ட் பற்றி புரிய வைக்கிறதுக்காக மட்டும் இல்ல, அதை தாண்டி உங்க எல்லாருக்கும் இதுல ஒரு லெசன் இருக்கு. வெற்றிக்கு ஷார்ட்கட் கிடையாது, ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைலாக் ஒண்ணு வரும், கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது நிலைக்காது. சூப்பர் ஸ்டார் டைலாக் இது. இன்னைக்கு நீங்க எந்த துறையில இருக்கக்கூடிய சாதனையாளர்களை எடுத்துக்கிட்டாலும் எல்லாரும் ஒரு பெரிய ஜேர்னி இருக்கு, எல்லாருக்கும் ஒரு பெரிய ஜேர்னி இருக்கும். அந்த ஜேர்னி, அதுல நீங்க போடக்கூடிய எஃபெக்ட், அந்த ப்ராசஸ்ல நீங்க கத்துக்கிற லெசன்ஸ், இதெல்லாம் தான் உங்களை பக்குவப்படுத்தும். பக்குவத்தோடு அடைகிற வெற்றி தான் நிலைச்சி நிற்கும். உங்களுக்கு படிப்புல பிடிமானம் இல்லாத போது உங்க அப்பா அம்மாவை நினைச்சு பாருங்க. வெளிநாடுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பெற்றோர் சப்போர்ட்டே இல்லாம இளைஞர்களே அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறது கல்ச்சரா இருக்கு, அது கல்ச்சர் ஆயிடுச்சு. ஆனா நம்ம ஊர்ல உங்க கல்விக்காக பல பெற்றோர்கள் தங்கள் உடல் பொருள் உழைப்பு எல்லாத்தையும் செலவு பண்றாங்க. தங்களுடைய வாழ்நாள் சேமிப்பு எல்லாத்தையுமே பிள்ளைகளோட படிப்புக்காக செலவு பண்ற பெற்றோர்கள் இருக்கக்கூடிய ஊர் தான் நம்ம தமிழ்நாடு. அவங்க உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாத்துங்க.